இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சிக்கான 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான மார்க் ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு டாப்லேயே பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிடி என்டர் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கன்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே செட் பண்ண 6 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் நம்பர் என்டர் பண்ண பிறகு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினா சர்ச் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th மார்க் ஷீட், கிளாஸ் 12th மார்க் ஷீட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணணும்னா கிளாஸ் 10th மார்க் ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா கெட் யுவர் டாக்குமெண்ட் பை என்ட்ரிங் த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 2001 to 2025 வரைக்கும் இருக்கும் மார்க் ஷீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கிளாஸ் 10th எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருக்கும் மார்க் ஷீட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படிலாம் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர், அதற்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா டாக்குமெண்ட் ஃபெச் ஆகிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிடும். லெஃப்ட் சைட் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 12th மார்க் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா சர்ச் பண்ணி என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் டாக்குமெண்ட் ஃபெச் ஆகிடும். அடுத்து லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இஷ்யூ டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேவ் ஆகிருக்கும். அதில் போய் உங்களோட மார்க் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி சிபிஎஸ்சிக்கான 10th 12th மார்க் ஷீட் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.